வணக்கம். என் பேர் குமரகுரு. நான் இன்னைக்கு உங்க எல்லோருக்கும் வெண்ணை திருடும் கண்ணன் பத்தி கதை சொல்ல போறேன். கோகுலத்துல யசோதா அம்மா பானையில தயிர் கடைஞ்சு வெண்ணெய் எடுக்கிறாங்க. குட்டி கண்ணனுக்கு பசி. யசோதா அம்மா கொஞ்சம் வெண்ணெய் கொடுக்கறாங்க. கண்ணனுக்கு வெண்ணெய் ரொம்ப பிடிச்சு போச்சு. இன்னும் வேணும் கேக்குறாரு. ஆனா யசோதா அம்மா போதும் கண்ணா, நீ போய் விளையாடுன்னு சொல்லிடுறாங்க. உடனே அவர் தன்னோட எல்லா நண்பர்களையும் சேர்த்துக்கிட்டு ஒரு முடிவு பண்றாரு. கோகுலத்துல எல்லோரும் வீட்லயும் வெண்ணெய் இருக்கும். அங்க போய் யாருக்கும் தெரியாம எடுத்து சாப்பிடலாம். என்ன சரியா? எல்லோரும் சரின்னு சொல்றாங்க. பக்கத்துல இருக்க வீட்டுக்கு போய் வெண்ணெய் பானை தேடுறாங்க. பானை மேல கட்டி வச்சுக்கிறது பாக்குறாங்க. எப்படி மேல இருக்கிற பானை எடுக்கிறது? அவர் நண்பர்களையும் கீழே உட்கார சொல்லி அவங்க மேல ஏறி வெண்ணெய் எடுத்து கண்ணன் தானும் சாப்பிட்டு எல்லோருக்கும் கொடுக்கறாரு. கோகுலத்துல இருக்க எல்லோரும் வீட்லயும் வெண்ணெய் காணாம போகுது. யார் இந்த வெண்ணெய் திருட? ஓ, கண்ணனும் அவன் நண்பர்களை திருடி சாப்பிடுறாங்கன்னு தெரிஞ்சு போயிடுது. யசோதா அம்மா கிட்ட கண்ணன் எங்க வீட்டு வெண்ணெய் எல்லாம் திருடி சாப்பிடுறாங்கன்னு அவர் மேல குற்றம் சொல்றாங்க. ஆனா யசோதா அம்மா நம்பல. என்கிட்ட அவன் சாப்பிட்டதுக்கு சாட்சியோட கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. கோபியாருக்கு ரொம்ப பெரிய கண்ணை வேற. நம்ம யாருக்குதான் கண்ணை பிடிக்காது சொல்லுங்க? அவங்க புதுசா வெண்ணெய் எடுத்து வச்சுட்டு ஒரு பெட்டிக்கு பின்னாடி மறைஞ்சு இருந்து, இன்னைக்கு கண்ணை வரையில அவனை நான் கையும் கழுவுமா பிடிச்சிடணும். கண்ணை வா அப்படின்னு மனதார நினைக்கிறாங்க. நாமளும் மனதார நினைந்தா நிச்சயமா கண்ணை வருவான், நமக்கு அருளை தருவான். வாங்க கதைக்கு போகலாமா? கோபியர் கூப்பிட்ட உடனே வந்துடுறாரு கண்ணன். வெண்ணெய் எடுத்துட்டு சாப்பிடல பிடிச்சிடுறாங்க. உடனே கண்ணா சொல்றாரு, மன்னிச்சுக்குங்க, நான் இனிமே திருடவே மாட்டேன். யசோதா அம்மா கிட்ட சொல்லாதீங்க. ஆனா அவங்க நம்ம கண்ணன் கையில பிடிச்சுக்கிட்டு நேர யசோதா அம்மா கிட்ட போறாங்க. ஒரு கையில கண்ணை பிடிச்சுக்கிட்டு போறாங்க. கண்ணன் எப்படி இருக்காருன்னு தெரியுமா? வாய் கை எல்லா வெண்ணையோட இருக்காரு. கண்ணனோட நண்பன் ஒருத்தர் கேக்குறான், என்ன கண்ணா, நான் எப்பவுமே பிடிபட மாட்டேன்னு சொல்லுவ, இப்போ மாட்டிக்கிட்டியே, என்ன பண்ண போற தெரியலடா, நீயும் பாருன்னு சொல்றாரு. கண்ணன் நண்பனும் கூடவே வராருன்னு. யசோதம்மா வீட்டுக்கு வரையில ஆ ஆ என் கை வலிக்குதேன்னு கத்துறாரு. இவர் விஷமக்கார கண்ணன் ஆச்சே. உடனே கோபியா சொல்றாங்க, சரி இந்த கை விட்டுருனே, இன்னொரு கை தான்னு. அப்போ சாமர்த்தியமா தான் நண்பன் கைய பிடிச்சு குடுத்துட்டு வேகமா வீட்டுக்கு ஓடி போய் யசோதா அம்மா மடியில உட்கார்ந்துடுறாரு. பாவம் கோபியர் இது தெரியாம, யசோதா அம்மா இங்க பாருங்க, நம்ம கண்ணை வெண்ணெய் திருடி சாப்பிடல கையோட பிரிச்சு கூட்டிட்டு இருக்கேன். இப்போ என்ன சொல்ல போறீங்க? நீ யார பிரிச்சுட்டு வந்திருக்க? என் கண்ணை என் மடியில இருக்கான். அவங்களும் பார்த்து ஆச்சரியம் ஆயிட்டாங்க. வெண்ணெயோட சேர்த்து எல்லோர் மனதையும் திருடி கொள்வர் நம் விஷமக்கார கண்ணன்.